பரமண்டல ஜெபம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமாங்க, அண்ட சராசரங்களை போஷிக்கிற கர்த்தர் சரீர பசிக்காக மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய பசிக்காகவும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் அவர் போஜனத்தை தருகிறவராக இருக்கிறார். நாம் சாப்பாடு சாப்பிடுவது நம்முடைய சரீரத்துக்கு பலனாக இருக்கிறது போல, நம்முடைய மனம் ஆவி பலம் அடைவதற்கு அவருடைய வார்த்தை என்ற மன்னா நமக்கு அனுதினமும் தேவையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய உள்ளான மனுஷன் பலன் அடைகிறவனாக இருக்கிறான். அதனால தான் அந்த பரமண்டல ஜெபத்தில் அந்த வார்த்தை அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது போராட்டங்கள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், குறைவுகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது அந்த ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய காரியத்தை யோசித்து இது எல்லாவித போராட்டத்திலிருந்தும் ஜெயித்து வருவதற்கு, விடுதலை ஆவதற்கு, அநேகரை விடுதலை ஆக்குவதற்கு அந்த வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் அனுதினமும் உட்கொள்ளும் போது நம்முடைய உள்ளான மனிதன் பலன் அடைந்து அநேகரை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிற தேவன் நம் தேவன்.